ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா 12/11/2024 வந்து அமெரிக்காவில் வந்து கலிபோர்னியா மாகாணத்தில் பனியை வந்து மலையை போல பொடின்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். பனியை மலையை போல பொடின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு முன்பாக ட்ரம்ப் வருவார்னு சொல்லியிருக்காரு. நம்ம சபையில் சொல்லி நம்ம ஜெபிச்சோம். அதே போல் ஆண்டவர் ட்ரம்ப்பை கொண்டு வந்துட்டாரு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தீர்க்க தரிசனம் என்பது வரணுங்கிறதுக்காக இல்லை. இந்த தீர்க்க தரிசனம் வரணுங்கிறதுக்காக கிடையாது. தீர்க்க தரிசனம் செஞ்சிருவோம், வரக்கூடாது. அதுக்காக நல்ல காரியமாக இருந்தால் வான்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்கணும்னு ஜெபிக்கணும். அழிவான காரியமாக இருந்தால் ஆண்டவர் கொடுக்கூடாதுன்னு சொல்லி ஜெபிக்கணும். சரிங்களா? அப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 10/12/2024 வந்து ப்ளூ காய்ச்சல் வரும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். இப்போ திங்கட்கிழமைக்கு இது இடையில நியூஸ் கட்டவங்களுக்கு தெரியும். ப்ளூ காய்ச்சல்லாம் பரவிட்டுருக்கு, தக்காளி காய்ச்சல் பரவிட்டுருக்கு, அப்புறம் வந்து குரங்கம்மை பரவிட்டு இருக்குது, நிறைய கொள்ளை நோய்கள் வந்துட்டு இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 30/12/2022 டிசம்பர் மாதம் 31 மாதம் கழிச்சு ஜெபிக்கும் போது கொரோனா வரணும்னு ஆண்டவர் சொன்னார். கொரோனா வரணும்னு ஆண்டவர் சொன்னார். 11:30 மணிக்கு சொன்னார். அதுக்கப்புறம் தான் கொரோனா வந்துச்சு. சரிங்களா? அந்த கொரோனாக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிறைய பேர் பரிசுத்தவான் மேலே இறங்கிட்டு போகிறாங்க. ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன பேசினாருன்னா, ஆட்டுக்குட்டியான் ரத்தம் யார் மேலே பூசப்படுகிறதோ அவங்க தான் காக்கப்படுவார்கள். இல்லைன்னா யாராக இருந்தாலும் இறந்து போயிடுவாங்க. ஆண்டவர் கைவிட்டுருவார். உண்மை நிலைமை அதுதான். அப்போ ஆட்டுக்குட்டி ரத்தம் ஒவ்வொருத்தர் மேலேயும் பூசப்படும். ஆண்டு ரத்தம் யாரு? ஆண்டோட ரத்தம். ஆண்டு ரத்தம் வரும். ஆண்டு ரத்தம் ஜெபிச்சா ஆண்டு ரத்த கோட்டைக்குள்ள நம்மளை மூடிக்கொள்வார். சரிங்களா? இந்த சம்பவம் எல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜெபிக்கும். அந்த கொரோனா காலத்துலலாம் நிறைய ஊழியக்காரங்களாம் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அப்போ நான் ஜெபிக்கும் போது ஆண்டு இந்த வார்த்தையை பேசினார். இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் நான் போட்டுக்கிறேன். டைமு, தேதி, அதோட கால நேரம் எல்லாம் போட்டு வாட்ஸ்அப்பில் போட்டுக்கிறேன். இப்போ நடக்கிற சம்பவமெல்லாம் யூடியூப்பில் போயிட்டுருக்குது. அதுக்கு யூடியூப்பில் நமக்கு வந்து அந்த காரியமெல்லாம் யூடியூப்பில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் முக்கியமான காரியங்கள், முக்கியமான சாட்சியெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த கலிபோர்னியா மாகாணத்தில் வந்து பனியை மலை போல பொழிவுன்னு சொன்னால் அது எப்படி இருக்கு தெரியுங்களா? ஊரவே மூடிடும். அப்படி ஒரு சம்பவம் நடக்கூடாது. பனிப்பொழி ஜாஸ்தி இருக்கு நான் சொன்னதில் நடந்துட்டு இருக்குது. ஒரு தீர்க்க தரிசனம் கூட நடக்காமல் இது வரைக்கும் போனதில்லை. அந்த பொய்யான வார்த்தை நான் சொல்றது இல்லை. பொய்யான வார்த்தையை இது வரைக்கும் நான் சொன்னது கிடையாது. ஒன்று கூட சொன்னது கிடையாது. ஆனால் சொல்லாம விட்டுருக்கிறேன். அப்படி சொன்னதை சொல்லாம விட்டுருக்கிறேன். ஆனால் பொய்யா ஒன்று நான் சொன்னது கிடையாது. சரிங்களா? அதனால வந்து இதுக்காக வேண்டி நம்ம போய் ஒரு நிமிஷம் ஜெபிச்சது நிறைய வார்த்தைக்காக போவோம். சரிங்களா? தேவன் தாமே இந்த வருகிற காலங்களில் எந்த ஒரு தீமையான காரியம் நடக்கக்கூடாது. கலிபோர்னியா மாகாணத்தில் வந்து எந்த ஒரு பனிப்பொழிவும் மழையை போல ஆண்டவர் அனுமதிக்க கூடாது. அதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கம்மா. ஆமென். இந்த சென்னை பட்டணம் இப்ப இந்த தமிழ்நாடு பூராமே இந்த நாளைக்கு நேற்று நைட்டு தான் ஜெபிச்சோம். மழையெல்லாம் நின்றுடணும், மழையெல்லாம் வடிஞ்சு போயிடணும் அப்படின்னு ஜெபிச்சோம். இதுக்கு முன்னாடி ஜெபத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும், மழை வரணும்னு ஜெபிச்சோம். மழை வந்து குளம் குட்டியெல்லாம் நிறையணும் ஜெபிச்சோமா இல்லையா? அதெல்லாம் ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றினார். குளம் குட்டியெல்லாம் நிரப்பி கொடுத்தாரு இல்லையா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா டேமும் நிறைஞ்சிருச்சு. அது பார்ப்பதற்கு ஒரு மகிழ்ச்சி. ஆனால் சில சம்பவங்கள் நடக்கக்கூடாதுன்னு நம்ம ஜெபிச்சோம். ஆனால் நடந்திருக்கு. இல்லைன்னு சொல்ல, சில உயிர்கள் கொஞ்சமாக தான், ரொம்ப எல்லாம் கிடையாது. முதல்ல பார்த்து நிறைய உயிர்கள் போயிடும். அதிக வீடுகள்லாம் சேதமாயிடும். இப்போ அப்படி கிடையாது. அந்த சேதமெல்லாம் ஆண்டு இல்லாமல் ஆக்கிட்டாரு. அதற்காக நம்ம ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? இந்த மேட்டூர் டேம் நிறைவதற்கு 2-3 தடவை ஜெபிச்சோம். வந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். 2-3 தடவை ஜெபிச்சோம். அந்த மேட்டூர் டேம் அதே போல வந்து நிறைஞ்சு 2 லட்சம் தண்ணி வடிந்தோடன்னு சொல்லி ஜெபிச்சோம். அந்த மாதிரி ஆண்டவர் வடிஞ்சோட கிருபை செஞ்சு அது படிப்படியா ஒரு வியாழக்கிழமை ஜெபிக்கிறோம் 90 அடி வருது, 40 அடி 90 அடி வருது. அடுத்த வியாழக்கிழமை ஜெபிக்கிறோம் 100 அடி வருது. அடுத்த வழி ஜெபிக்கிறோம் 100 அடி வந்துச்சு. அடுத்த முறை ஜெபிக்கிறோம் 2 லட்சம் வடிஞ்சு போகணும்னு 10 வருஷம் வடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி வடிஞ்சு போகணும்னு ஜெபிக்கிறோம். அதே மாதிரி ஆண்டவர் கொடுத்தார். சரியா? இயற்கைகளை நிர்வகிக்கிற தேவன் அவர் தான். சரிங்களா? இயற்கைகளை மூலியமா பேசினான்னு சொன்னா ஆண்டவர் நிச்சயமா பேசுறாருன்னு அர்த்தம். இந்த சகோதரியோட சிஸ்டரோட வந்து போன வாரத்தில் நேற்று முன்னாத்த போய் எல்லா பகுதியிலும் போகும்போது ஒரு சகோதரி போயிட்டு இருக்கிறாங்க. அது பேர் தமிழ் சொல்லி கூப்பிட்டு பேசுங்கிறார் ஆண்டவர். இவங்க கூப்பிட்டு தமிழ் செய்யணும்னு கேட்கும்போது அந்த அம்மாவுக்கு ஆச்சரியம். அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். பேர் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டுட்டு ஆண்டவர் பேசுறாரு பாருங்க. ஜெபத்துக்கு வான்னு சொல்றாரு. அதே இடத்துல பாருங்க ஒரு சகோதரிக்கு வந்து பிசாசு பிடிச்சி வந்துட்டு இருக்குது.
ஆண்டவர் வந்து அந்த சகோதரி கூப்பிட்டு வந்து அந்த வீட்டில் விட்டு அந்த பிசாசு ஓட்ட வச்சாங்க. சரிங்களா? அப்போ யாரும் உங்களை இங்கே கூட்டு வந்து கேட்டதுக்கு எனக்கு யாரும் ஒருத்தர் வந்து வெள்ளை அங்கி போட்டு வந்து கூட்டிட்டு போனார். அப்படி அப்போ ஆண்டரே கூப்பிட்டு வந்து விட்டுருக்காரு. அந்த சகோதரிக்கு அந்த பிசாசுக்கிரி போய்விட்டது. அப்படியாக தேவன் பல அற்புதங்களை செய்து கொண்டு வருகின்றார். அதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கம்மா. இன்னொன்று, இந்த வருகிற நாட்களில் எல்லாம் சுத்திகரிக்கப்படும். எல்லாருமே சுத்திகரிக்கப்படும். பாவங்களை விட்டு சுத்திகரிக்கப்படணும். ஞானஸ்தானம் எடுக்கணும். என்ன, ரட்சிக்கப்படணும். அந்த ஞானஸ்தானத்தை காத்துக்கொள்ளணும். ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். அதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கம்மா. இந்த நாட்களில் வந்து அற்புதம் பெற்றவங்க எல்லாம் இங்க வரும். அற்புதம் பெற்றவங்க எல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கோங்க. அற்புதம் பெற்றவங்க நீ ரட்சிக்கப்படல. அற்புதம் பெற்றவங்க எல்லாம் ரட்சிக்கப்படல. அதான் உண்மை. ரட்சிக்கப்பட்டவங்க கூட அற்புதம் கிடைக்கல. ரட்சிக்கப்படவங்க கூட அற்புதம் கிடைக்கல. ரட்சிக்கப்படாதவங்க அற்புதம் நிறைய வாங்கிக்கிறாங்க. அவங்கள ரட்சிக்கப்படணும். அவங்க தேவனுக்குள்ளார நிலைச்சு நிற்கணும். அவங்க வீட்டில் சமாதானம் செழிப்பா இருக்கணும். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் தேவனே, நாங்கள் கேட்கப்பட்ட ஜெபங்களுக்கு அப்பா, எடுக்கப்பட்ட ஸ்தோத்திர பலிக்கு அப்பா, விண்ணப்பத்தை ஏறத்திற்கும் அப்பா, நீ எல்லாவற்றையும் நன்மையா நீ செய்து முடிப்பதற்காக கோடி ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா காரியங்களையும் நன்மையாக செய்து முடித்து உங்கள் சித்தத்தை நிறைவேற்ற கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் வெறும் களிமண் ஆண்டவரே, எங்களை பயன்படுத்துங்கப்பா. எல்லா ஜெபங்களும் என் இயேசுவின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நல்ல பிதாவே.